நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். जननी सर्वमंगला जनकः शंकरो देवः महामाई तं वन्दे कुञ्जराननम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः. அம்மா மகமாய், இது என்ன சோதனம்மா? அழாத. இப்ப நான் என்ன செய்யறதுமா? பூசாரி ஐயா, யாரோட குழந்தை இது? தெரியலம்மா. நடைய திறந்து விளக்கேத்துறதுக்குள்ள ஒரு பிஞ்சு குழந்தையோட அழுக சத்தத்தை கேட்டு வெளியில வந்து பார்த்தம்மா. இந்த குழந்தை அழுகை நிறுத்தவே மாட்டேங்குது. அதுக்கு ஒரு வழி இருக்கு பூசாரி ஐயா, குழந்தை கொடுங்க. அழாத அழாத, அழுகுது பாரு. இந்த மணிவண்ண ஐயாவோட போக்கே சரியில்லையே. சந்தேகமே இல்ல, அரண்மனைக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு ஆளோட கதை முடியதான் போகுது. மகாராஜா நீடூழி வாழ்க. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிக்கலான்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் மணியண்ணா? இன்னைக்கு தேவி கோயில்ல பூஜை நடக்கவே இல்லை மகாராஜா. நான் அங்க போய் பார்க்கும்போது கோவில் வாசல் திறந்து இருந்தது. ஆனா ஒரு விளக்கு கூட ஏத்தல மகாராஜா. தேவி விக்கிரகத்துக்கும் எந்த அலங்காரமும் பண்ணல. பூசாரியா இருக்கிற தேவநாராயணனை எங்க தேடியும் ஆளையே காணோம். அம்மா மகமாயி, இது நாள் வரைக்கும் பூசாரி பூஜை பண்ணாம இருந்ததே இல்லை. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? மகாராஜா வாழ்க. மந்திரி அவர்களே, கோயில்ல இன்னைக்கு பூஜை நடக்கவே இல்லையாம. காரணம் என்னன்னு தெரிய சேவர்கள் அனுப்பி வைங்க. உத்தரவு மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா, சேவகரை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன் மகாராஜா. பூஜை செய்யாம போனது அந்த பூசாரியோட திமிரு. உங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கான பால் பாயசத்தை தராம போனது உங்களுடைய கட்டளைய மீறலாங்கிற அவருடைய தலக்கணம் தான். மணிவண்ணனுக்கு பூசாரி மேல இருக்கிற பகை இங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்ல வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. சொல்ற மகாராணி, நான் இன்னைக்கு வழக்கம் போல தரிசனத்துக்காக கோவிலுக்கு போகும்போது பூசாரியோ இல்ல வேற யாருமே அங்க கோவில்ல இல்ல. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பூசாரியோட வீட்டுக்கு போனேன். மந்திரியாரே, கோயில் பூசாரி என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, விசாரணைக்கு முன்னாடி முடிவெடுக்க கூடாது. தங்கமே
என் மகிழ்ச்சியும் நீ. ஆ, என்ன? மகாராஜா உடனே உங்களை நேர்ல வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. தப்பு செஞ்சது ஒரு சிறு பையன் இல்ல, ஆச்சார நெறிமுறை தெரியாத ஒரு பாமரனும் இல்ல. ஆதிபரா சக்தியான தேவியோட கீர்த்தி எது வரைக்கும் பரவி இருக்குதோ அந்த இடம் வரைக்கும் போய் சேரும். ஆச்சாரங்களை மீறினதுக்கான கெட்ட பேரு. பரிகார பூஜையும் தேவிக்கு பிரசாதத்தையும் நானே செஞ்சுக்கிறேன் மகாராஜா. அது சரி, தப்பு செஞ்சவனே தண்டனையை முடிவு பண்ணிக்கிறதா இருந்தா அப்புறம் இங்க மகாராஜான்னு ஒருத்தர் எதுக்கு? இல்ல, இந்த நாட்டை ஆள்ற ராஜாவை விட மேலான இடத்துல நாம இருக்கோன்னு பூசாரி நினைக்கிறாரோ என்னமோ. மன்னிச்சிடுங்க மகாராஜா, அப்படி ஒரு நினைப்பு என் மனசுல துளி கூட கிடையாது. இப்ப ஊர் ஜனங்க தர்ற மரியாதை கூட அந்த பராசக்தி போட்ட பிச்சையை தான் நான் பார்க்கிறேன். நான் ஒரு சாதாரண பூசாரி. அந்த குழந்தையோட கொலை என்ன, கோத்திரம் என்ன, தேவியை தொட்ட கைகளால தூக்குறதுக்கு என்ன தகுதி இருக்கு? சொல்லுங்க பூசாரி, கேள்வி கேட்கறது இந்த நாட்டோட மகாராஜா. தப்பான பதில் சொன்னீங்க, அதுக்கப்புறம் மகாராஜாவோட வாள் தான் பேசும். தூக்கி போடப்பட்ட கர்ணன் நிஜத்துல சூரிய புத்திரனா இருந்தான். அதை தெரிஞ்சுக்க காலமானாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வந்தது. அந்த அன்னையோட அம்ச அவதாரமான நல்ல பாம்பின் பாதுகாப்போடு கிடந்த அந்த குழந்தைய குலமும் கோத்தரமும் விசாரிக்க நான் ஒரு முட்டாள் இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படின்னா அந்த குழந்தையோட குலத்தையும் கோத்திரத்தையும் கேட்ட நீங்க தான் முட்டாள்னு இவர் சொல்றாரா? ஐயோ இல்ல, அப்படி இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, அப்படி நினைச்சதும் இல்ல. தேவி பராசக்தி அந்த குழந்தைய பாதுகாக்க எனக்கு கட்டளை இட்டாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். மகாராஜா, இதுக்கான தீர்வை நீங்களே சொல்லுங்க. இதுக்கு தீர்வு ஒண்ணுதான். ஆச்சாரங்களை முழுமையா செயல்படுத்துற ஒருத்தர் அதுக்கு எதிர்மறையா செயல்பட்டாருன்னா அதை ஏத்துக்கவே முடியாது. கோயிலை சுத்தப்படுத்தி அதுக்கு பரிகார பூஜைகளை செய்யுங்க. அந்த குழந்தை மனுஷனுக்கு பிறந்ததா ராட்சசனுக்கு பிறந்ததான்னு தெரியல, இப்பவே அந்த குழந்தைய தூக்கி போட்டுருங்க. மகாராஜா கோச்சிக்க கூடாது. குழந்தைய அப்படியே ஒதுக்கி தள்ள என்னால முடியாது. என்ன மகாராஜா, சத்தியமும் நீதியும் அது செயல்படுத்துற முறையும் ஆதிபராசக்தியோட முகத்திலிருந்து தான் வருது. அந்த அம்மாவோட கட்டளையத்தான் நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மகாராஜா. நான் அந்த பராசக்தியோட கட்டளை இல்லாம அந்த குழந்தைய கைவிட மாட்டேன். என்ன திமிர்! அரண்மனைக்கு வந்து மகாராஜாவோட முன்னாடி நின்னு அவர் கட்டளைய மீறி பேசுற அகங்காரம் பிடிச்ச இந்த பூசாரிக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிற மகாராஜா. எந்த தண்டனையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் மகாராஜா. எல்லாத்தையும் தேவிக்கு சமர்ப்பணம் செஞ்சவன் தான் நான். என் தலையை வெட்டவே கட்டளை இட்டாலும் அப்பவும் ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்லுவேன், அம்மா பராசக்தி. அம்மா தேவி. பூசாரிக்கு தலகணம் அதிகமாயிடுச்சு மகாராஜா. இந்த நாட்டோட பெருமைக்கும் புகழுக்கும் காரணம் மகாராஜாவோட ஆட்சி இல்ல, அவர் தேவிக்கு செய்யற பூஜை தான் காரணம்னு அந்த ஜனங்க கிட்ட சொல்லி நம்ப வைக்கிறது அந்த பூஜாரி தான் மகாராஜா. மணிவண்ண சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு மகாராஜா. உங்க கட்டளையும் மீறி அந்த பூசாரி இங்கிருந்து போன விஷயம் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சா நாளைக்கு சாதாரண மனுஷன் கூட மதிக்கவே மாட்டாங்க மகாராஜா. அதுதான் அவனோட லட்சியம் மகாராஜா. ஜனங்க கிட்ட உங்க பேரையும் புகழையும் கெடுத்துட்டு தன்னோட பேரையும் புகழையும் பெருசாக்கணும்னு நினைக்கிறான் மகாராஜா. தேவி பக்தர்களை கூட வச்சுக்கிட்டு நாட்டை ஆள்ற மகாராஜாவுக்கு எதிரா அவன் ஒரு கலவரத்தை தூண்டி விட்டா கூட ஆச்சரியப்பட எதுவும் இல்லை மகாராஜா. போதும்.
தண்டனை விதிச்சா அதை செயல்படுத்துற விதம் என்னன்னு எனக்கு தெரியும். என் ஜனங்க என்னைக்கும் பயபக்தி மரியாதையோட உச்சரிக்க வேண்டிய ஒரே பெயர் ஏன் பேரா இருக்கணும். தேவியின் பேரை கூட அதுக்கப்புறம் மட்டும்தான் ஜனங்க உச்சரிக்கணும். அம்மா பராசக்தி தாயே. பூசாரி ஐயா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? குழந்தை எங்க? குழந்தை வீட்டில தான் இருக்கா. தனியாவா? நான் வேற என்ன செய்யறதுமா? நான் உடனடியா போய் மகாராஜாவை பார்க்கணும்னு கட்டளை வந்ததுமா. நீங்க அரண்மனைக்கு போற விஷயம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் குழந்தையோட இருந்திருப்பேன். தேவி அந்த குழந்தைக்கு காவலாயிருப்பா. ஜாக்கிரதை பூசாரி ஐயா. மகாராஜாவுக்கு எடுப்படியா அந்த மணிவண்ணன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாடே கெட்டு போச்சு. மகாராஜா அந்த மணிவண்ணன் பேச்ச அப்படியே நம்பிடுவாரு. குழந்தைய காணோம். குழந்தை எங்க போச்சு? தாயே, குழந்தைய காணுமே. ஐயோ, அங்க பாருங்க. பூசாரி ஐயா, அந்த கல்யாணி பித்து பிடிச்சவ. முறை தவறி குழந்தை பெத்துக்கிட்டதாகவும் அந்த குழந்தையை கொன்னதாகவும் விசாரணைக்கு அப்புறம் ராஜா இவளை நாடு கடத்திட்டாரு. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. அவ எப்படியோ காட்டுவாசியோ நாடு கடத்தப்பட்டவளோ, அவ இப்ப செய்யற காரியம் தாய்மைக்குரியது. நாடு கடத்தப்பட்ட நீ எப்படி இங்க வந்த? அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. மகாராஜா நீடூழி வாழ்க. மகாராஜா, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். வேண்டாம், இனிமே இங்க மகாராஜாவோட வார்த்தைகள் மட்டும்தான் கேட்கணும். ஊர் மக்களே, தேவி தாசனான இந்த பூசாரி ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்க தவறியதால் அது தேவிக்கும் நாட்டுக்கும் அவமானம் ஏற்படும் என்று கருதி மகாராஜா ஒரு முடிவெடுத்துள்ளார். பூசாரி இதுநாள் வரை தேவிக்கு செய்த பூஜை புனஸ்காரங்களை கருத்தில் கொண்டு பூசாரிக்கு தண்டனை இல்லை என்று அறிவிக்கப்படுகிறது. ஆனால் நாடு கடத்தப்பட்ட காட்டுவாசி கல்யாணி திரும்பவும் ஊருக்கு வந்தது மிக பெரும் குற்றமும் ராஜ துரோகமும் ஆகும். அதற்கு என்ன தண்டனை என்று மகாராஜா அறிவிப்பார். அது வேண்டாம், அது வேண்டாம் மகாராஜா. மக்களே, நாடு கடத்தப்பட்டவள் திரும்ப வந்தது நாட்டை நாசப்படுத்துவதற்கு சமம். யாரு என்னன்னு தெரியாத இந்த குழந்தைய இந்த பெண் தொட்டதுனால தீண்ட தகாததா மாறிடுச்சு. ஐயோ, முறை தவறி பெற்ற தன் சொந்த குழந்தையை கொன்றவள் ராஜ கட்டளைக்கு கட்டுப்படாமல் என் ராஜ்யத்திற்குள் வந்த இந்த காட்டுவாசி கல்யாணிக்கு நான் கொடுக்க போகும் தண்டனை என்னன்னு நான் இப்ப சொல்றேன். தலையை வெட்டி எறிங்க. அம்மா மகமாயி, உன் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயமா? தாய்மையின் மொத்த உருவமாய் இருக்கிற உன் கண்ணு முன்னாலேயே பசி எரிஞ்சு பால் ஊட்டின ஒரு அம்மா கொடூரமா கொல்லப்பட்ட அது என்ன நியாயம்? மரண தண்டனை நிறைவேற்றுங்க. அம்மா ஆதிபராசக்தி, அநீதியை செயல்படுத்துற ஆயுதங்களை தடுத்து நிறுத்துமா.
பூசாரி ஐயா, நீங்க இன்னைக்கு எங்களை பட்டினி போட்டுட்டீங்களே. நீங்க என்ன சொல்றீங்க? கோவில்ல மத்தியானம் பண்ற நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு தான் நாங்க பசியாருவோம். ஆமா, அதுக்கு என்னப்ப? பிரசாதம் சுத்தமா இல்ல. இல்லையா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. பிரசாதத்தை உங்களுக்காக தனியா எடுத்து வச்சிருந்தேனே. அதை இங்க தானே வச்சிருந்தேன். சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. அன்னதானத்தை விட சிறந்த தானம் உலகத்துல வேற எதுவும் இல்லை. அவங்களுக்கு என் பங்கு பிரசாதத்தையும் கொடுக்கிறேமா. இனிமே நீங்க நீதியோட செயல்படணும் மகாராஜா. மக்களோட நம்பிக்கையும் பெறணும். தேவி பராசக்தி தான் பரம்பொருள்னு ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு கீழ்ப்படியணும். நிறுத்து. நீ சொல்ற பழைய பஞ்சாங்கத்துக்கெல்லாம் அடிபணிஞ்சு வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இந்த ஒட்டுமொத்த நாட்டைய கட்டி ஆள்றது நான் தான். என்னோட பேருக்கு அப்புறம் தான் வேற எந்த பேரையுமே சொல்லணும். மகாராஜா நீடோடி வாழ்க. பக்கத்து நாட்டு ராஜா ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு. வணக்கம் மகாராஜா. பௌர்ணமி நாள் அன்று செம்பர நாட்டு அரண்மனையில் ராஜாக்களின் சங்கமத்தில் மகா சுதர்சன யாகம் செய்ய திட்டமிட்டுள்ளோம். செம்பர நாட்டு ராஜாவை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. மந்திரி, பரிசுகளை அள்ளி கொடுத்து தூதுவரை அனுப்புங்க. உத்தரவு. ஆகட்டும் மகாராஜா. மகாராஜா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பெரிய ராஜ்யத்துல நம்ம நாட்டையும் சேர்த்து எல்லா நாடுகளும் சிறப்பாவும் செழிப்பாவும் இருக்க ஒரு மகா சுதர்சன யாகம். அந்த யாகத்துல நீங்க தான் தலைமை பொறுப்புல இருக்கணும். அப்பா, மாசம் மாசம் அவங்க இங்க வந்து போறாங்க. எதுக்காக அவங்க 2 பேரும் இப்படி அழறாங்க? என்னாச்சுப்பா? தேவிய இன்னும் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றல. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லம்மா. அதாம அழுதுகிட்டு இருக்காங்க. பிரசாதத்தை நான் கொடுக்கட்டுமா? சரிம்மா. அம்மா. என்னன்னு கூப்பிட்டு? அம்மான்னு. கவலைப்படாதீங்கம்மா, உங்க எல்லா வேண்டுதலையும் அந்த தேவி அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க. இனிமே நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இந்தாங்க, பிரசாதம் வாங்கிக்கோங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மகளா பிறந்திருந்தா என் ஜென்மம் முழுமை அடைஞ்சிருக்கும். கவலைப்படாதீங்க, நீங்க இப்ப இந்த தேவி கிட்ட தானே வேண்டிக்கிறீங்க. அந்த தேவியை நம்புங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்பா, நீங்க வர ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்குமா, ரொம்ப சோர்வா இருக்கு. அச்சச்சோ, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குப்பா.
வைத்தியரை பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. வைத்தியர் வெளியூருக்கு போயிருக்காருமா. அப்பா இங்க பாருங்க, எழுந்துருங்க. இத குடிங்க. என்னம்மா? துளசி இலையும் மிளகு போட்டு கொதிக்க வச்ச தண்ணி. நான் பின்னாடி தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்தேன். குடிங்கப்பா. இது எப்படிமா உனக்கு தெரிஞ்சது? அப்பா, அன்னைக்கு அந்த வைத்தியர் சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். காய்ச்சலுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. என் பொண்ணு தனியா இதெல்லாம். அப்பாவுக்கு சரியானா தானே என்ன பாத்துக்க முடியும். அப்பாவுக்கு உடம்பு முடியாம போறப்ப கூடவே இருந்து பாத்துக்கிறது மகளோட கடமை தானே. அத முழுசா குடிங்கப்பா. இப்போ நல்லா தூங்குங்க, காய்ச்சல் சரியாயிடும். நானும் நம்ம தேவி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். மகமாய், பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. சூரியன் கூட உதிச்சிருச்சு. பூஜைக்கு தேவையான எந்த விஷயத்தையும் பண்ணலையே. இப்ப என்ன பண்றது? மகளே, அப்பா உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? இதெல்லாம் யாருமா தயார் பண்ணி வச்சது? துளசி வந்து உதவி செஞ்சால? இல்லப்பா, நானே தனியா பண்ணேன். நீ குளிச்சிட்டியாமா? குளிச்சு சுத்தமாகாம பூஜை சாமான்களை தொடக்கூடாது இல்லையா? நீங்க போய் குளிச்சுட்டு வாங்கப்பா. இதுக்கப்புறமும் தாமதமானா கோவிலுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். குளிக்க தேவையானதை குளக்கரையில வச்சிருக்கேன். நீ எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். எல்லாம் அந்த தேவியோட ஆசீர்வாதம். அம்மா தாயே. யாகம் நடக்க போறது செம்பர் நாட்டுல தானே? அப்ப அந்த நாட்டோட தலைவர் தானே தலைமை தாங்கி நடத்தணும். என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான். மகாராஜா ஒத்துக்காதீங்க. வயசுல பெரியவரான செம்பர நாட்டு ராஜா தானே தலைமை தாங்கணும். கருத்து சொல்ல நினைக்கிறவங்க வாழ்ந்து முடிச்ச நாட்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உதாசீனப்படுத்தாதீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் சரிசமம் தானே. யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணது நான் தானா, அதுக்கு தலைமை தாங்கிறதும் நானா தான் இருப்பேன். அதுக்காக நான் யாருகிட்டையும் காலில் விழுந்து யாசிக்க அவசியம் இல்லை. நாட்டோட வளர்ச்சியிலையும் மக்களோட நலனிலையும் செம்பர் நாட்டோட போட்டி போட யாராலையும் முடியாது. நாடு ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா பிரஜைகள் எங்க சந்தோஷமா இருக்கிறாங்க? முன்னாடி செம்பர் நாட்டு தேசம் பிரளயத்தால பாதிக்கப்பட்டப்போ எண்ணிலடங்காத அளவுக்கு செம்பர நாட்டு ஜனங்க பசி பட்டினியை தாக்கு பிடிக்க முடியாம ஓடி போயிட்டாங்க. அவங்க யாராவது திரும்ப வந்தாங்களா பிரஜைகளுக்கான வளர்ச்சி உள்ள நாட்டுக்கு? உணவுக்கான தானியங்கள் தீர்ந்து போச்சு, உதவி செய்யுங்கன்னு கேட்டு எங்களுக்கு ஒரு செய்தி ஒண்ணு அனுப்பி வச்சார்ல செம்பர நாட்டு ராஜா.
அன்னைக்கு நாங்க அனுப்பி வச்ச தானியத்தோட அளவை பார்த்தா இப்ப வரைக்கும் நீங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். செம்பர நாட்டுக்காரரே, இப்படி அவமானப்படுத்துறத நிறுத்துங்க. உட்காருங்க உட்காருங்க. கடம்ப நாட்டு அரசரே உட்காருங்க. வறுமையால தத்தளிச்சு போன உங்க நாட்டுக்கும் நான் தேவையான உதவிகளை செஞ்சிருக்கேன். யாகம் நடத்துறது ஒரு சில அழிவால பாதிக்கப்பட்ட நாடுகளோட செல்வ செழிப்பை மீட்டெடுக்கிறதுக்காக தான் யாகம் பண்றோம். என்னானாலும் அந்த வரிசையில நம்ம நாடு இல்ல, அயல் நாட்டை விட அதிகமா எந்த நிலையிலும் சக்தியோடையும் திடமாவும் நிக்கிறது எங்க நாடுதான். என்னுடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு தலைமை பொறுப்புல என்ன உட்கார வச்சா மட்டும்தான் இப்படி ஒரு யாகத்தை நடத்த முடியும். உங்க நாட்டின் மகிமையின் காரணம் என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆதிபராசக்தியின் அளவு கடந்த அருள், அப்புறம் அம்மனின் அருள் பெற்ற அந்த மக்களின் அபிமானத்திற்குரிய பூசாரியும் தான் காரணம். இந்த காரணங்களை தவிர வேறு ஏதாவது காரணங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? உண்மைதான். ஆதிபராசக்தியோட அருள் எங்க நாட்டுல இருந்திருந்தா நாங்களும் உங்களை விட சிறப்பா இருந்திருப்போம். கோபப்படாதீர்கள் மகாராஜா. இந்த அகிலத்தையே ஆளும் ஆதிபராசக்தியின் கோயிலில் ஒரு சாதாரண காவல்காரன் தான் நீங்கள், நினைவில் கொள்ளுங்கள். நிறுத்துங்க. உங்களை குறைவா பேசுறவங்க கிட்ட நான் தேவியோட தாசன் தானே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க வாயடிச்சு போயிருப்பாங்கல்ல. அதுக்கு பதிலா நீங்க செயல்பட்டது ஒருவேளை தேவிக்கு விரோதமா நீங்க செயல்படுறீங்களோன்னு தோணுது. ராஜ்ய சம்பந்தமா ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் இது. நீ பத்திரமா அந்தபுரத்துக்கு போலாம். இப்ப நான் போறேன் மகாராஜா. சர்வ வல்லமையுள்ள ஆதி பராசக்தியோட போட்டி போட்டு நின்னீங்கன்னா ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறோங்கிறத சீக்கிரமா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. மகாராணி தன்னோட ராஜபக்தியால இப்படி சொல்றாங்க. ஆனா மகாராஜா தன்னோட அதீத பக்தியால இதை நிச்சயமா கடந்து போகலாம். மகாராஜாவோட திட்டத்தை அறிவிச்சிடலாமா? நாட்டை ஆளும் மகாராஜா நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கும் ஒரு செய்தி. இந்த அறிவிப்பானது வெளிவரும் நேரம் முதல் இனி இந்த நாட்டில் உச்சரிக்கப்பட வேண்டிய பெயர்களில் முதன்மையான இடம் மகாராஜாவுக்கு மட்டும்தான் உரியது. குடும்ப விழாவிலும் கொண்டாட்டங்களிலும் தெய்வ நாமத்திற்கு முன்பாக சொல்ல வேண்டியது மகாராஜாவின் பெயராகத்தான் இருக்க வேண்டும் என்று இதன் மூலம் மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. மகாராஜாவோட அந்த புது நடவடிக்கையை பத்தி கேள்விப்பட்டீங்களா? ராஜாவோட திட்டம்னு சொல்லாத, மணிவண்ணனோட சூழ்ச்சின்னு சொல்லு. அந்த ஆள் இந்த நாட்டை ஒரு வழி பண்ணிடுவான். ஈரேழு உலகத்துக்கும் அதிபதியான ஜெகதாம்பாவோட இந்த மண்ணுக்கு சொந்தமான காவல்காரனுக்கு போட்டியா? இது கலிகாலமாச்சே. இனிமே தேவியோட பேரை சொல்றதுக்கு முன்னாடி மகாராஜாவோட பேரைத்தான் சொல்லணும். இதுவரைக்கும் ஏற்படாத தோல்விகள் ஏற்பட்டிருக்குன்னா அந்த குழந்தையோட மரணம் இன்னைக்கே நடக்கணும். அதுக்காக வேற நாட்டுல இருந்து ஒருத்திய வர வச்சிருக்கேன். யார் அது? 10 ஆண்களுக்கு சமமானவன், பதட்டமில்லாத மனசு கொண்டவன், இரும்பு போல உறுதியான அவளோட கைகளால மரணத்தை பரிசா கொடுப்பா. எதிரி யாராயிருந்தாலும் சரி. தாடகை அவளோட பேரு. அவளோட கைகள் அந்த குழந்தை துடிதுடிச்சு சாகும். குழந்தை, நீ பூசாரியோட பொண்ணு தானே? ஆமா. எல்லாரும் சொல்றது சரிதான். சாக்ஷாத் நீ அந்த மகாலட்சுமி மாதிரியே இருக்க.
நீங்க யாருமா? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் ஊரா நடைப்பயணமா போய் புண்ணிய ஸ்தலங்களை பார்த்துட்டு இப்ப வந்துகிட்டு இருக்கேன். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே. நான் இப்ப எங்க இருந்து வரேன் தெரியுமா? திருத்தல்லூர் பெரிய கோவில்ல இருந்து வரேன். அந்த கோவில கேள்விப்பட்டிருக்கியா? அப்பா என்னையும் ஒரு முறை அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு சொல்லுங்கம்மா. கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி உனக்கு பிரசாதம் வேண்டாமா? வா தரேன். உட்காரு. திருத்தல்லூர் சாமியோட பிரசாதம் அமிர்தத்துக்கு நிகரா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்தா சாப்பிடுமா. நல்லா இருக்குமா. நீங்க எடுத்துக்கலையாமா? நான் கோவில்லயே சாப்பிட்டேம்மா. இது மொத்தத்தையும் நீயே சாப்பிடு. அம்மா, எனக்கு மூச்சு முட்டுது. அம்மா, இந்த பிரசாதத்துல என்ன? கொடிய விஷம். செத்து போனி. அம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? அது வழியில ஒரு மலைப்பாம்பு பயங்கரமா துடிச்சிட்டு இருந்தது. அத பார்த்து நான் பயந்துட்டேன். இப்போ நீங்க எங்க போகணும்? திருத்தல்லூர் மகாதேவன் கோவிலுக்கு தான். மகாதேவன் கிட்ட போற நேரம் வந்தாச்சு. இந்தாங்க குடிங்க, தாகம் அடங்கிடும். இதையும் சாப்பிடுங்க. என்ன இது கொஞ்சம் கூட ருசியே இல்லாம இருக்கு? விஷம், விஷம், விஷம். கொடிய விஷம், கொடிய விஷம், கொடிய விஷம். அவ சாப்பிட்டதில்ல, இப்ப நீ சாப்பிட்டதுதான் கொடுமையான விஷயம். சதா சர்வ காலமும் என் பேரையே சொல்லிட்டு இருக்கிற என் பக்த தான் அந்த பொண்ணு. என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையையும் அனுபவிச்சாகணும். மகமாயி, பாத்தியா மணிவண்ணா, கொன்னா கூட இவங்க திமிரு அடங்காது போல இருக்கு. அந்த தேவியோட சேனைகளை இல்லாம பண்ண ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கரிங்காலன், அதுதான் அவனோட பேரு. உங்களுக்கே சவால் விட்ட செம்பர நாட்டு ராஜாவுக்கு அவன்தான் ஒரே எதிரி. ஒரு நொடியில வேஷத்தை மாத்தவும்
அரை நொடியில அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறவும் திறமை உள்ளவன். தேவியோட சக்தியை இல்லாம பண்ண இவனை மிஞ்சின ஒரு ஆளு இந்த உலகத்துல எங்கேயும் இல்ல. என்னாச்சு சுவாமி? அடடா, முள்ளு குத்திருச்சே. சகல விஷயத்தையும் உணர்ந்த முனிவருங்க எதையும் சாதாரணமா தாங்கிக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ சாதாரண முள்ளுக்கு கத்துறீங்களே, கால்ல இருந்து முள்ள எடுத்து விடுவா? திருட்டு பயலே. இந்த முனிவருக்கு என்னாச்சு? கரிங்காலன், இனிமே உனக்கு ஒரு தோல்வி ஏற்படவே கூடாது. முதல்ல நீ அந்த கோவிலோட சாவியை சொந்தமாக்கணும். அதுக்கு ஏத்த இடம் பூசாரியோட வீடுதான். என்ன மீனாட்சி, சின்னதா மாலை கட்டியிருக்க? இது தேவியோட ஊர்வல விக்கிரகத்துக்காக நான் கட்டுற மாலை. எப்பவுமே அம்மாவுக்காக நான் தான் இந்த மாலையை கட்டுவேன். என் அப்பாவுக்கும் தேவிக்கும் நான் கட்டுற மாலை தான் பிடிக்கும். நம்ம கோவில்ல இருக்க அந்த அம்மன் சிலையை பத்தி துளசி அக்கா உங்களுக்கு தெரியுமா? என்ன? அம்மாவோட பரிபூர்ண சக்தி எல்லாமே அந்த கோவில்ல இருக்கிற அந்த அம்மன் சிலையில தான் இருக்குன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் எல்லாம் எனக்கும் நல்லா தெரியும் மீனாட்சி. அந்த விக்கிரகத்தை பத்தி உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும் மீனாட்சி. அது என்னது? முதல்ல இந்த நாட்டை ஆட்சி செஞ்ச மகாராஜா பெரிய தேவி பக்தனா இருந்தாரு. அந்த பக்தியால மகிழ்ச்சி அடைஞ்ச ஒரு முனிவர் இமயமலையில இருந்து கொண்டு வந்து பரிசா கொடுத்ததுதான் இந்த விக்கிரகம். அந்த முனிவர் கங்கையில குளிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த விக்கிரகம் அவரோட தலை மேல இருந்துச்சாம். அந்த பராசக்தியே நேர்ல வந்து அந்த முனிவருக்கு இத கொடுத்திருக்காங்க. அவ்ளோ மகிமை இந்த விக்கிரகத்துக்கு. நம்ம நாட்டை ஆண்ட ராஜா இத அரண்மனையில வச்சு பல வருஷம் வழிபட்டாரு. அதுக்கப்புறம் தான் தேவி அவருக்கு பரிபூரணமா அருள் புரிஞ்சிருக்கா. அப்படிதான் தேவியோட விக்கிரகத்தை நம்ம கோயில பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விக்கிரகம் முதல்ல கோயில்ல பிரதிஷ்டை பண்ணும்போது கோயில் சின்னதா தான் இருந்தது. அப்புறம் இந்த நாட்டை ஆண்ட மன்னரோட மகனோட ஆட்சியில தான் இந்த கோயில் பெருசா மாறுச்சு. அந்த நேரத்துல தான் பெரிய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அப்போ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த அம்மன் சிலைக்கு மாலை கட்டுற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்குல. சரிதானே துளசி அக்கா? எல்லாம் அம்மா மகமாயியோட அனுகிரகம். பூசாரி குளிக்க போயிருக்காரு. அப்ப சாவி இங்கதான் இருக்கணும். கோவில் சாவி அவர் எங்க வச்சிருப்பாரு? யாரு?
என்ன வேணும்? தர்மம். பிச்சை கேக்குறவரு வீட்டுக்கு வெளியே தானே நிக்கணும். எதுக்காக இப்ப உள்ள வந்தீங்க? கூப்பிட்ட யாரும் வரல, பசி தாங்கல, அதான். இது யாரு துளசி அக்கா? பிச்சைக்காரர். எதுக்காக உள்ள வந்தீங்கன்னு இவர்கிட்ட கேட்டப்போ இது வரைக்கும் பதிலே சொல்லல. இவரை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்பெல்லாம் திருட வரவங்க இந்த மாதிரி மாறு விஷயத்துல தான் வராங்க. ஐயோ, என்ன சந்தேகப்படாதீங்க. இத பாருமா, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஏதாச்சும் கொடுங்க. பாவங்கா, இங்கேயே உட்காருங்க. மத்தியானம் பூஜைக்கு வச்ச படையல் சாப்பாடு இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். எறும்பு நல்லா கடிச்சிருச்சு. முள்ளு குத்துன காலு சரியாயிடுச்சா? அதுவா, நேத்து இவரு கோவிலுக்கு வந்திருந்தாரு. அப்ப முனிவர் வேஷம், இப்போ பிச்சைக்கார வேஷம். திருடனேதான், அவனை விட்டுருக்கவே கூடாது. அந்த ஆளை அந்த அம்மன் பார்த்துப்பா அக்கா. தேவிக்கு முன்னாடி யாரால வேஷம் போட்டு ஏமாத்த முடியும்? இனிமே இந்த வேஷமெல்லாம் தேவையில்லை, சக்தியை பயன்படுத்த. அப்பா வரதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே. சாவி இங்க இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.